இலங்கையில் அந்நாட்டு ராணுவத்தினால் தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய அறிக்கையை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு லண்டனில் வெளியிட்டுள்ளது. இந்த குழுவின் ஆசிய பிரிவு இயக்குநர் பிராட் ஆடம்ஸ் வெளியிட்டுள்ள 141 பக்க அறிக்கையில் தமிழ் பெண்கள் மற்றும் ஆண்கள் சந்தித்த அடக்குமுறைகள் மற்றும் கொடுமைகள் குறித்த வாக்குமூலங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் கடந்த 2006 முதல் 2012 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சித்திரவதை கூடங்கள் அல்லது ரகசிய விசாரணை மையங்களில் இருந்தபோது பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் போரின் போதும் போருக்கு முன்பாகவும் மனித உரிமை மீறல்கள் யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அரங்கேறியிருக்கின்றன. இதனை பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் மனித உரிமைக்காக போராடும் சர்வதேச அமைப்புகளும் வெளிச்சமிட்டு காட்டி வருகின்றன. அந்த வகையில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வெளியிட்டுள்ள 141 பக்க அறிக்கையில் மனம் வெதும்ப வைக்கும் வேதனைகள் பதிவாகியிருக்கின்றன. இறுதிக்கட்ட போர் நடந்ததென்னவோ 2009 ஆண்டுதான். ஆனால் 2006 ஆண்டிலிருந்தே இலங்கை தமிழர்கள் மீதான அத்துமீறல்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன. விடுதலை புலிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இலங்கை ராணுவம், காவல்துறை, பாதுகாப்பு படையினர் அணுவாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் சிக்கிய பெண்களின் வேதனை பதிவுகள் இதோ. விசாரிக்கணும் வற்புறுத்தி வாகனத்துக்குள்ள இழுத்து ஊட்டி கண்ணையும் கையையும் கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல எனக்கு இந்த இடம் என்று தெரியாது சில மணித்தியாலங்களின் பின்பு ஒரு இடத்துல இறக்கி விட்டு அங்க கொண்டு போய் என்ன கண் கட்டா விட்டு விட்டு ஒரு ரூமுக்குள்ள ஒரு சிறிய ஒரு அறைக்குள்ள என்ன அடைத்து வைத்திருந்தார்கள். எனக்கு அடிச்சு சப்பாத்து காலால எல்லாம் முழக்கி எங்க உடுப்பெல்லாம் கலட்டி திரும்ப பொழுத்தினால பெட்ரோல் நினைக்கப்பட்ட பொழுத்தினால முகத்தை மூடி நான் அப்ப மயங்கிட்டேன். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம அப்புறம் ஒளிம்பி பார்க்க நான் ஒரு 26 வந்துக்கலான் இருந்தேன். அதுக்கு பிறகு 2 பேர் திரும்ப வந்து திரும்ப செக்ஷுவல் ரீதியா டோர்ச்சர் பண்ணி அடுத்த நாள் திரும்ப விசாரிக்கணும் திரும்ப கூப்பிட்டு திரும்ப ரேப் பண்ணி திரும்ப சிகரெட் அதுவும் சுட்டு முதுகுல காலில் எல்லாம் காயம் சுட்டு உண்மையா சொல்ல சொல்லி என்ன கேட்டது. இப்ப சரியா எனக்கு அங்க செய்த சித்திரவதையால சரியா வருத்தப்படுறேன். எனக்கு நித்திர வாரம் இல்லை யோசிக்கிறது. மற்றது பிள்ளையோட எனக்கு கஷ்டமா இருக்கு. தகப்பனம் இல்லை. அவர் அங்க இருக்கிறவன் அதை பற்றி ஒரு தகவலும் கிடைக்கல. இனி இப்படி ஒரு சித்திரவதைகள் அங்க நடக்க கூடாதுங்கிற நாட்டுல பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினர். திரும்ப நான் இல்லைன்னு சொல்ல இல்லை அதுக்கு தான் வந்தாண்டு அப்ப கடைசியா என்னால தாங்க முடியாமல் நானும் சொல்லிட்டேன். அதுக்கு தான் எல்டிடியில இருந்தேனா என்று சொல்லி வந்த பிறகு பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்த கையடையாளம் எடுத்து ஐடி வேலையை பறிச்சிட்டினா 2-3 சிங்கள ஆவணங்கள்ல கையெழுத்து வேண்டினவ கையெழுத்து வேண்டி இயக்கம் தங்களை உறுப்பினராக சேர சொல்லி வற்புறுத்தின காரணத்தால நான் இயக்கத்துல சேர்ந்தேன். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் சித்திரவதைகளுக்கு பஞ்சமில்லை. அப்படி சிக்கிய இலங்கை தமிழர் தெரிவித்த நிஜம் இது. எல்லாம் தெரியும் வந்து திருப்பிதான் வந்து நிற்கலான்னு சொல்லி என்ன சகல டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஒன்றுமே செய்ய பியா இருந்தேன். என்ன செய்யறது சொல்றதுல அவங்க என்னோட பியா இருந்தேன். ஒன்றுமே சொல்லல.
அப்போ கோவத்தில் வந்து அவங்க கூட அடித்தாங்க. எனக்கு கூட அடித்து இந்த மீசில் கட்டி போட்டு வந்து இந்த இதாலெலாம் அடித்தாங்க வயரால். அடிச்சுட்டு இப்போ வந்து திருப்பி அடுத்த நாள் வந்து என்ன வந்து ஒரு ரூமுக்கு போட்டு ஒரு ஜெயிலில் வந்து தான் வந்து ரேப் பண்ணார். நான் வந்து சித்திரவதை இது பாலியல் துன்புறுத்து உட்படுத்தினார். அப்படி 2-3 நாள் நடந்தது. கடைசியாக எல்லாம் ஒன்றுப்போ கொண்டு வந்து சிங்கத்தினால் எழுதப்பட்டிருந்தேன். அப்போ எனக்கு சின்னம் தெரியாது அதில் எழுதினான்னு சொல்லி கையெழுத்து வைக்கல. நான் கையெழுத்து வைக்காட்டாதுக்கு மடிப்பினான்னு விட்டு நான் ஒன்றுமே செய்யாமல் கையெழுத்து வச்சுட்டேன். எனக்கு என்ன அதில் எழுதியிருந்தேன்னு ஒரு அந்த மாதிரி என்ன எழுதினாட்டு நான் வாட்சிங் காட்டிடுறேன். அடைச்சி போட்டு எல்லாம் போட்டு அடின்னு அடித்து முதுகெல்லாம் போட்டு சுட்டவங்க, சுட்டு சீக்கிரட்டாக எல்லாம் சுட்டு வாழையில் இதில் துன்புறுத்துறாங்க. அப்படி இருக்க எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் போட்டு அடித்து உடம்பெல்லாம் தலையில் கட்டி தூக்கி தண்ணி தொட்டிக்கு முகத்தை அமுக்கி வச்சு தலைகளை கட்டி தூக்குனாங்க. தலையில் கட்டி தூக்கி மிளகாய் தூக்க போட்டவங்க கீழே எரிச்சு வயரால் அடித்தாங்க. தலையை பிடிச்சி சிவலில் ஒன்று இடித்தாங்க. துவங்கட்டால் காலில் குத்துனாங்க. குத்தி என்ன போட்டு சித்திரா செஞ்சவங்க அப்படின்னா எல்லாம் இருக்க. அப்போ ஒரு நாள் தலையில் கட்டி தூங்க விட்டுச்சு. இப்போ கடைசியாக என்ன போட்டோலாம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட என்ன 5-6 நாள் இல்லாமல் இருந்தது. அப்போ 5-6 நாளுக்கிட்ட என்ன பாலியல் துன்புறுத்தினாங்க. பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பு உண்மையை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு இலங்கைக்கு வெளியே பதிவு செய்திருக்கிறது. அவர்களின் மருத்துவ மற்றும் சட்ட ரீதியிலான அறிக்கைகளின்படி இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தல் என்பதை விட மிக உச்சகட்ட கொடுமைகள் அங்கு நடந்திருக்கின்றன என்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது ஒரு பேருண்மையின் ஒரு சிறிய அளவு மட்டுமே. வெளிவராத சொல்லப்படாத கொடூரங்கள் இன்னும் பல என்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். தமிழ் பெண்கள் இலங்கை ராணுவத்தால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் கூறிய குற்றச்சாட்டை இலங்கை ராணுவம் மறுத்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களில் இதுவும் ஒன்று என்று கூறியுள்ள ராணுவத்தினர் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உறுதியான புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க ராணுவம் தயாராக இருக்கிறது என்று இலங்கை ராணுவ செய்தி தொடர்பாளர் வணிகசூரிய உறுதியளித்துள்ளார்.